வெல்கம் டு வில்லேஜ் வாத்தி vlog சேனல். இன்னைக்கு நம்ம vlogல என்ன பண்ண போறோம்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான கிறிஸ்மஸ் கேக் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்க ட்ரை பண்ணி பார்க்க போறோம். நாங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கேக்லாம் வந்து பண்ணது இல்ல. ஏன் சாப்பிட்டது கூட இல்ல. ஒரு டைம் ஏதோ சாப்பிட்டுருக்கோம், அது ஞாபகம் கிடையாது. அது எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு பார்க்கலாம். இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்குறோம். இந்த ப்ளம் கேக் செய்யறது முக்கியமான பொருள் எடுத்து வச்சிருக்கோம். அது என்னன்னா ஜெர்ரி பழம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் பாதாம், அப்புறம் என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை, அப்புறம் என்கிட்ட முந்திரி இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆரஞ்சு பழம் இருக்கு. இதுதான் இதோட முக்கியமான இன்கிரீடியன்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆரஞ்சு ஜூஸ் ஃபர்ஸ்ட் புழிஞ்சு எடுத்துப்போம். விதை மட்டும் உந்தா எடுத்துருக்கல, இதுல விதை எடுக்கணுமா? விதை எடுத்துடல, புளியப்போ உந்தா எடுத்து இப்படி எடுக்கவா? ஏய் வாயில வச்சிடாத, எல்லாரும் சாப்பிடணும் அதை. அது வேறையா? வடிகட்டி அப்படியே வச்சு எடுத்துடலாம். 2 ஆரஞ்சு பழத்தை எல்லாம் புளிஞ்சு சாறு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் அடுத்து என்ன பண்ணுறோன்னா டூட்டி ஃப்ரூட்டி. இதெல்லாம் எல்லாத்தையும் கொட்டிடாத. ஏன் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கு. அதில் மிச்சம் வந்து திங்கிற, இதெல்லாம் மிச்சம் வர பண்ணலாம். நல்லா அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுவேன். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் 13 ரூபாய் ஒரு டப்பா. 60 ரூபாயா? எல்லாம் ரேட்டு தான். இப்போ இதில் அடுத்து என்ன பண்ணுறேன்னா செர்ரி பழத்தையும் பாதாமையும் முழுசாக போடாமல் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி போடுவோம். ஓகே, கட் பண்ணி வச்சுருந்தா ஈஸியாக இருந்திருக்கும்ல. கட் பண்ணியா? ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு அதில் ஃபைனல் என்ன பண்ணுறோம், கருப்பு திராட்சை. இந்த இப்போ புரிஞ்சு வச்சது வந்துட்டு எவ்வளோ நேரம் இருக்கணும்னா எவ்வளோ நேரம் வந்து 2 நாள் வந்து ஊறணும். அப்படி இதே ஆரஞ்சு ஜூஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊறணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேக் வந்துட்டு பண்ணுற ப்ராசஸ் வந்துட்டு போகிறோம். திருப்பி வந்துட்டு 2 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு இதே வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். 2 days later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஊற வச்சது நல்லா சூப்பராக ஊறி நல்லா திராட்சை நல்லா உப்பி இருக்குது. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம அடுத்து கேக் செய்கிறதுக்கு ஜீனி பாவை தேவை, அதை ரெடி பண்ணிவிடுவோம். இதுக்கு வந்து ஒரு பேனில் 1 கப் அளவு ஜீனி கொட்டிக்கிறேன். நம்ம ஸ்டவ்வை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா அழகாக மெல்ட் ஆகும். ஓகே, ஃபைனலாக ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கும். ஜீனி நல்லா பாகாயிட்டு இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கேன். இந்த சுடுதண்ணி கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். கை விடாமல் கலரிட்டே இருக்கணும், இல்லை கட்டி ஆகிடும். இந்த சுடுதண்ணி ஊற்றாமல் டேரெக்டாக நம்ம இந்த ஜீனி பாவை சேர்த்தோம்னா கட்டி ஆகிடும் ஒரு மாதிரி அந்த கேக் மிக்சிங்கில். அதனால் நம்ம இந்த ஃபைனலாக கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். என்னப்பா காய்க்க வேண்டியதெல்லாம் காய்ச்சாச்சா? எல்லாம் காய்ச்சாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம கேக்கு மிக்சிங் பண்ணிடுவோம். சரி, அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். சரி, 3 முட்டையை உடச்சி ஊற்றிடலாமா? ஓகேவா? 3 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி மைதா மாவா நம்ம ஒரு 3 கப்பு சேர்த்துப்போம். சரி, ஓகே. ஒரு 300 கிராம் இருக்கும். இந்த கப்பு 1 கப்பு போட்டோன்னா எவ்வளோ கேக் வரும்? 1/2 கிலோ வருமா? 1/2 கிலோ கேக் வரும். போட்டுக்கலாம் 1 கப்பு. 1 பொறுமை கலந்து அள்ளி மூஞ்சில் அடிச்சுன்னு வைங்க. அடுத்து என்னன்னா ஒரு 100 கிராம் வெண்ணெய் இருக்கும். வெண்ணெய் உருக்கணும். நீதான் காமெடியில் அதை இப்போ நீ சிரிச்சிட்டில. இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். 100 கிராம் இருக்கும். 100 கிராம் வெண்ணெய் உருக்கி வச்சுருக்கேன். உருக்குனது சொம்பில் உருக்கணுங்கிறதெல்லாம் காமிக்கல. 3 கிராம் வெண்ணெய். சரி, அடுத்து என்ன பண்ணியிருக்குன்னா இதில் கொஞ்சோண்டு ஜீனி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு 3 போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் மிக்ஸ் பண்ணிப்போம். ஐயோ, கட்டி ஆகிடுச்சுடா. கட்டி 2 மாதிரி கட்டி அரைச்சி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால். சரி, ஓகே. அடுத்தது பேக்கிங் சோடா ஸ்பூன் போட்டுப்போம். 1/2 ஸ்பூன். 1 ஸ்பூன் போடணும். நம்ம ஸ்பூன் பெருசாக தானே இருக்குது. இதில் 1/2 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். பேக்கிங் பவுட்ரு. இது ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாம் நார்மலாக நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. யாருக்கண்டா பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் ஒன்றா தான் இருக்கும் போல இருக்கு. டப்பாவை மாற்றி போட்டு நம்ம ஏமாத்துறோம். எல்லாம் பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்குது. அடுத்து என்னது? ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒரு உப்பு. பிஞ்சா? சால்ட். பிஞ்சுனா ஒரு எடுக்கிற அளவுக்கு சொல்லுவாங்கள்ல. என்னையா நீ வேற, நானே எதை சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து இதான் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து கலருக்கு எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் ஒன்று தான்டா. சரி, இது வந்து கலருக்கு ஃப்ளேவருக்கு எல்லாம் சேர்க்கலாம். ஓகே, இது 1/2 சேர்த்துப்போம். மிக்சிங் பார்த்துக்கு அதான் கரெக்டாக பண்ணுவீ நீ. ஓகே, ஓகேவா? திறக்கங்காட்டியும் வாசம் வருதுங்க செம்மையா. மிக்ஸ் பண்ணு. ஜீனி உருக்கி வச்சோம்ல, அதையும் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். ரைட்டு. இப்போ காட்டு உன்னோட கை வித்தைய வந்து நெய் சேர்த்துக்கிறோம். வெண்ணையா உருக்கி ஊற்றுனீ இல்லை? அப்புறம் என்ன? அது வெண்ணெய், அது நீ வேற. இது நெய் கொஞ்சம் ஊற்றணும். இது வேற. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. இந்த ஸ்டேஜில் வந்தோன்னா நம்ம எடுத்து வச்ச ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். சேர்க்கலாம். அது என்னது அங்கிட்டு சீனி பாகம் இருக்குது? எது? அந்த பாத்திரத்தில் அப்படியே வச்சுருக்கு. அது வேணும்.
தெரியும் உன்னை பற்றி. தெரிஞ்சிருச்சு. அதான் நம்ம உடனே உள்ளற அதையும் ஊற்றலாம். அதாச்சும் கொடுப்பான்னு பார்த்தேன். ஆனால் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது அப்படியே தேன் மாதிரி ஒரு வாசம் வருது. இப்போ அது ஒன்றும் சொல்கிறது கிடைச்ச வரையும் இல்லாமல் அடிப்போம். உனக்கு வேணுமா? எனக்கு வேணாம்ப்பா, நான் கேக்குக்கு தான் வெயிட்டிங். அந்த ஜெரி பழம் இருக்கு எனக்கா? அது வந்து ஃபைனலாக டெக்கரேட்டுக்கு. உனக்கு தான் அன்றைக்கி தின்னுட்டு மறுபடியும் புதுசாக வாங்கியிருக்கு. அது இருந்தால் போதும்டா, இப்போ மிச்சம் வாங்காமல் வந்துருக்கலாம்டா. அதை தின்னுட்ட நீ. ஓகே, என்ன இப்படி ஆயிடுச்சு? அவ்வளோதான், நம்ம கேக்குக்கான மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இதை பேக்கிங்க்கு ரெடி பண்ண வேண்டியதான். அதுக்கு என்ன நம்ம எடுத்து வச்சு பாத்திரத்தை எடுத்துருவா. எந்த பாத்திரம்? அந்த பாத்திரத்தை எடுத்துருவா. ஓகேடா, நெய் தேய்ச்சாச்சு. என்னடி பட்டர் பேப்பர் வை. பட்டர் பேப்பர் இப்போ என்ன பண்ணணுங்க? ரவுண்டில் வைக்கணுமா உள்ளார? இப்படி ரவுண்டில் ஒன்று, சைடில் ஒன்று. நம்ம ஃபுல்லாக கவராக கேக்கு இது ஊற்றுறப்ப கவர் ஆகணும். என்னடா பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பாத்திரத்துக்கு மேலே அதை வந்துட்டு இப்படியே வந்துட்டு நறுக்கிங்க. இல்லை, இது எக்ஸ்பென்ஸ் சேனல் இல்லைடா இது. ஐயோ கடவுளே, உயிரை வாங்குறானே இவன். கட் பண்ணி சும்மா அட்ஜஸ்ட் பண்ண வைக்கல. இதில் கேக்கு இது கட்டியாகிட போகுதுடா. ரவுண்டாக வரணும்ல உனக்கு? ரவுண்டாக வரணும். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்துட்டு மடிச்சிங்க. இப்படி மடிச்சுட்டு இன்னைக்கு அவன் கேக்கு திங்கோட போகிறதில்ல. நீ பண்ணு. அது திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி முக்கோணமாக வந்துட்டு மடிச்சிங்க. இப்படி மடிச்சுட்டு திருப்பி இந்த பாத்திரத்துலேருந்து நடுவில் வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படின்றத வந்து பாருங்கள். இல்லைன்னா ஸ்கேல் வச்சுங்க, காம்பஸ் வச்சுங்க, எல்லாம் வச்சுங்க. வச்சுட்டு எந்த இடம் வரையும் வருதோ அந்த இடத்த பிடிச்சி இப்படி ரவுண்டாக வந்து கிழிச்சிருங்க. கிழிச்சிட்டு அப்படி விரிச்சிங்க. அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வந்துடும். ஓகே, சூப்பர். கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். பேஸ் ஓகே. அப்படி சைடுக்கும் அப்படி ரெடி பண்ணிடுங்க. அது மாதிரி சைடுக்கு வரணும்னா இந்த சைடுக்கு நான் இப்படி ஓரத்தில் வர மாதிரி சும்மா. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இல்லே கட்டி ஆகுதுடா, பார்த்துக்கிட்டே இன்ஜினியரிங் படி பண்ணணும். எதாக இருந்தால் எல்லாம் பண்ணு. அதுக்கு தமிழை தான் கூப்பிட்டு வரணும் இன்ஜினியரிங் இப்படி பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை ஊற்றிடலாமா? இதில் உள்ளார பேப்பர் ஆயில் தர வேண்டாமா? அது உள்ள தட வேணாம். ஆயில் அப்படியே நல்லா செட் ஆகட்டலாம். இப்போ என்ன பண்ணுறோம்? சரி பண்ணலாம். இப்போயே மேலே டெக்கரேட் பண்ணி வச்சிரும். எப்படி எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது ஒரு 1 hour பேக்கிங் பண்ணிவிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக கேக் வந்து பேக்கிங் பண்ணி எடுத்து வந்தாச்சு. நம்ம ஓவனை பாருங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவனு. சிமெண்ட் அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எம்டி இட்லி பானை தொட முடியல. இட்லி பானை ப்ரீ ஹீட்டிங் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், இல்லை கறி பிடிக்காம இருக்க மணலை கொட்டிக்கலாம். அந்த மணலை கொட்டி ஏன்னா பாத்திரத்துலேருந்து கொட்டுறேன். எங்கேருந்து வேற இடத்துலேயே கடல்லேருந்து வெட்டு வந்து எனக்கு இருக்காதீங்க. உள்ள மண்ணு தான் வச்சிருக்கேன். இதில் எடுத்து மேலே கலவடை வைக்கல. கலவடை தானே அது பேர் என்ன சொல்லுவீங்க? எங்கள் ஊரில் இப்போ கலவடைன்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் பிரிமனான்னு சொல்லுவோம். இது பேர் என்னன்னு தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக உள்ளே வச்சிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கேக் அலைய வச்சுருந்தேன். கேக் வந்துட்டு உள்ளே வைக்கணுமா? வச்சுட்டு மூடிடலாம். மூடுங்கோ. ஓகே, திறந்து பார்க்கலாமா? வந்திருக்காது. ஒரு 1 hour இல்லை ஒரு 45 minutes கழிச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு. லேசாக எரிச்சிட்டு இருக்கு நம்மள எடுப்பேன். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். 45 minutes கழிச்சு வந்து பார்க்கலாம். அது ஃப்ளோவில் வருது. அது வந்து தலையா. சரி, ஓகே. லைட்டாக அடுப்பு போட்டு உள்ள தள்ளிட்டு வா. வேணா வேலை எனக்கு தள்ளிட்டு புகையில உட்காந்து. இப்போ நம்ம கேக்கை வச்சு ஒரு 1 hour இருக்கும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓப்பன் இட். வாவ், செமையாக செமையாக வந்திருக்கு. இப்போ இந்த கேக்கை வெளியில் எடுத்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருவோம் வெளியில். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண வேண்டியதான். வாவ், கேக் எப்படி இருக்கலே? செம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் செமையாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வெளில எடுத்து பார்க்கலாம். இங்கே வருகளே, தட்டினாலே வந்தது வருகளே. வா, செம. உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வரணும். செமையாக வந்திருக்கு. கூட பண்ண மாதிரி இருக்கு. பெரிய சைஸ் கூட பண்ணு. ஆமாம், இது அப்படியே நம்ம இந்த கவர் எடுத்துடலாம். வேற லெவலில் உண்மையாக கேக்கு எதிர்பார்த்தவரை சூப்பராக வந்திருக்கு. ஃபைனலாக நம்ம கேக் சூப்பராக ரெடியாக இருக்குது. எனக்கு அந்த வாசம் தான் மூக்கிலே அப்படியே நின்றுட்டே இருக்குது. செம்மையாக வாசம் அடிக்குது. அதான் அதுக்கு ரெடியாக வந்துட்டான். ஃபைனலாக இருந்தால் ஃபுல்லாக இருந்தால் இதுக்கு ரெடியாக அந்த ஐட்டம்லாம் வந்துட்டு இருக்கும். சரி, ஓகே, கட் பண்ணலாமா? நீ கட் பண்ணு. நானே செஞ்சுட்டு நானே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நீயே கட் பண்ணு. எல்லாருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கட் பண்ணலாமா?
வேற லெவலு. எடுத்துருவா. எடுத்துலாம். வா, அப்படியே பார்க்கறதுக்கே அப்படியே ரொம்ப ஆசையா இருக்கு. போறேன் உங்கள்ட்ட க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் ஒரு. பாத்தீங்களா எப்படி இருக்கு கேக்கு? அப்படியே உள்ளார வந்து பாத்தீங்கன்னா செமையா வெந்திருக்கா. அது என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆனா செமையா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இட்லிபான கறி இன்னும் போல கையில. சரி என்னப்பா இது? ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் எதுவுமே சாப்பிடல, ஃபைனலா ஃபுல்லா சாப்பிட்டுக்கிறேன். சரி என்னென்னமோ உள்ளவே தெரியுது. சாப்பிடலாமா? ஆஹா, உண்மையில வேற லெவலுங்க. செம்மையா இருக்கு, செம்ம டேஸ்ட். எது டேஸ்டே வருது எனக்கு. இதுதான் டேஸ்ட் சொல்ல தெரியல, உண்மையா எது டேஸ்டே வருது. ஏன்னா அவ்வளவு கடிபடு உள்ள திராட்சை, பாதாம், முந்திரி, ஜெரி, இது வெண்ணெய், முட்டை எல்லாம் ஒரு மிக்சிங்கா இருக்கு. உண்மையா வேற லெவல்ல இருக்கு கேக்கு. கேக்கு தான் செம்ம டேஸ்ட்டுங்க. உண்மையில இருந்து வேற லெவல் இருக்கு. உண்மையாக நாங்கள் ஏதோ ஒரு சந்தேகத்தில் தான் எல்லாமே செஞ்சு பார்த்தோம். ஆனால் ஃபைனல் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸை சூப்பராக கொண்டாடுங்க.